வணக்கம் நண்பர்களே, நேற்றைய தினம் நடைபெற்ற மகளிருக்கான உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணியினர் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியினரை 52 ஓட்டங்களால் வீழ்த்தி 2025ஆம் ஆண்டுக்குரிய மகளிருக்கான உலக கிண்ணத்தினை கைப்பற்றியிருந்தார்கள். நாணயச் சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க மகளிர் அணியினர் முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தனர். இதன் அடிப்படையில் தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய இந்திய மகளிர் அணியினர் 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 7 இலக்குகளை இழந்து 298 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். துடுப்பாட்டத்தில் இந்திய மகளிர் அணி சார்பாக சபாலி வீர்மா 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, மந்தனா 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, தீப்தி சர்மா 58 ஓட்டங்களையும், ரிஷா கோஸ் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் இந்திய மகளிர் அணியினர் 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 7 இலக்குகளை இழந்து 298 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர். பதிலுக்கு தென்னாப்பிரிக்க அணியினுடைய பந்துவீச்சில் அயபொங்கா ஹகா 3 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார்கள். 299 ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணியினர் அனைத்து இலக்குகளையும் இழந்து 246 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணியினர் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியினரை வீழ்த்தி 52 ஓட்டங்களால் வெற்றி பெற்று 2025ஆம் ஆண்டுக்குரிய மகளிர் உலக கிண்ணத்தினை கைப்பற்றி கொண்டிருந்தனர். தென்னாப்பிரிக்க மகளிர் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியினுடைய அணித்தலைவி வோல்வாட் 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, டெர்க்சன் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, ஏனைய வீராங்கனைகள் சொற்ப ஓட்டங்களில் ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்க மகளிர் அணியினர் அனைத்து இலக்குகளையும் இழந்து 246 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தனர். பந்து வீச்சில் துடுப்பாட்டத்தில் சிறப்பித்த தீப்தி சர்மா 39 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 5 இலக்குகளை கைப்பற்ற, சபாலி வீர்மா இந்திய அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை 36 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார்கள். இந்திய அணியானது இந்த போட்டியில் 52 ஓட்டங்களால் வெற்றி பெற்று 2025ஆம் ஆண்டுக்குரிய மகளிருக்கான உலக கிண்ணத்தினை கைப்பற்றியிருந்தார்கள். இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகியாக சபாலி வீர்மா தெரிவாக இந்த போட்டித் தொடரினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய மகளிருக்கான போட்டித் தொடரினுடைய ஆட்ட நாயகியாக இந்திய அணியினுடைய சகோதரி வீராங்கனை தீப்தி சர்மா தெரிவாயிருந்தார்.